Hi friends, welcome to our channel My Lifestyle and Cooking. First time பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு பாருங்க friends. நம்ம இன்னைக்கு கேழ்வரகு மாவு பால் பயன்படுத்தி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு குல்ஃபி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்ல க்ரீமியாக ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வெறும் மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டுமே பயன்படுத்தி இருக்கிறோம். மோல்டு எதுவும் இல்லாமலும் நம்ம இதை செஞ்சிடலாம். வெள்ளை சர்க்கரை இதில் பயன்படுத்தலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துருக்கிறேன். நான் இன்றைக்கி கேழ்வரகு மாவு பயன்படுத்தி தான் பால் எடுத்து செய்ய போகிறேன். நீங்கள் முழு கேழ்வரகுலையும் பால் எடுத்து செய்யலாம். இது கூடவே அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி தான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இது போல் கட்டி எதுவும் இல்லாமல் கலந்தெடுக்கணும். விஸ்க் இருந்துன்னா அதை வச்சு கலந்தெடுத்திங்கன்னா கலந்தெடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது போல் நல்லா கலந்தெடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதிலேருந்து நம்ம பால் எடுத்துக்கலாம். ஒரு டீ வடிகட்டியில் இந்த மாதிரி சேர்த்து நல்லா அதில் இருக்க பாலை மட்டும் நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி பாலை பயன்படுத்தி தான் குல்ஃபி பண்ண போகிறோம். இது போல் நல்லா அந்த கம்ப்ளீட்டாக பாலெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இதை தனியாக மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துருக்கிறேன். இதில் 1 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் பால் வந்து சேர்த்துக்கலாம். இந்த குல்ஃபியில் அது இதுன்னு எதுவுமே சேர்க்கலை. வெறும் 3 பொருள் வச்சு தான் செஞ்சுருக்குறோம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். கேழ்வரகு மாவு பயன்படுத்தி செஞ்சது போலவே இருக்காது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் பாலெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஓரளவு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பால் நல்லா கொதித்து வரணும். இப்போ நல்லா பால் கொதித்து வந்துட்டு இப்போது மீடியம் சிம் ஹைன்னு மாற்றி வச்சு பாலை நல்லா குறுக்கி எடுக்கணும். நம்ம வந்து 1 லிட்டர் அளவு பால் வந்து எடுத்திருந்தோம். இது ஒரு 50லேருந்து ஒரு 60% நமக்கு வந்து குறுகி வரணும். இந்த மாதிரி சுற்றி படிகிற அந்த பால் ஆடையை மட்டும் அப்பப்போ நம்ம வந்து எடுத்து விடணும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் பால் கொஞ்சம் கூட நல்லா திக்காகி வந்திருக்கு. இது இன்னுமே கொஞ்சம் திக்காகி வரணும். நம்ம எடுத்திருக்கிற பால் 60% நமக்கு நல்லா குறுகி வரணும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் பால் நல்லா திக்காகி வந்துட்டு இது போல் நல்லா குறுகி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே ராகி பால் எடுத்து வச்சுருந்தோம்ல கேழ்வரகு பால் அதை நம்ம அப்படியே வச்சுருந்தோம்னா மேலே தண்ணி மட்டும் தனியாக செப்பரேட் ஆகி வரும். அந்த தண்ணியை லைட்டாக வடிச்சிட்டு அந்த பாலை மட்டும் இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து எடுக்கணும். இந்த மாதிரி கலந்துட்டு நம்ம பாலோட சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதிக்கிற பாலில் சேர்த்துருக்குறோம். நல்லா கட்டி விடாமல் இருக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ இல்லை விஸ்கோ வச்சு தொடர்ந்து கலந்து எடுக்கணும். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு ரொம்ப கெட்டியாலாம் ஆகி வராது. நார்மலாக கேழ்வரகில் பண்ணுற குல்ஃபியை விட இந்த மாதிரி கேழ்வரகு மாவு பால் எடுத்து பண்ணுற குல்ஃபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கேழ்வரகு பால் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப குறுக்கி எடுக்கணும்னு வேண்டாம். ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் நம்ம வந்து வச்சாலே போதும். நல்லா கொஞ்சம் திக்காகி வரும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது போல் நல்லா கெட்டியாகி வரும். இது மாதிரி ரெடியாகி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வைக்கணும். இது நல்லா கம்ப்ளீட்டாக நமக்கு ஆறி வரணும். இப்போ நல்லா ஆறி வந்துட்டு இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நம்ம இதுவரை இதில் எந்த இனிப்பும் சேர்க்கலை. இப்போ இனிப்புக்காக வேண்டி ஒரு 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் இனிப்பு சுவைக்கு தக்கன கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். வெள்ளை சக்கரை சேர்க்குறதா இருந்தால் பால் கொதிக்கிற டைம்லேயே நம்ம சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். இது போல் நல்லா அரைச்சி எடுக்கணும். இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நான் இந்த மாதிரி ஒரு குல்ஃபி மோல்டு எடுத்துருக்கிறேன். அதில் சேர்த்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்க நார்மல் ஸ்டீல் கப்பில் கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸ்டீல் கப்லேயும் சேர்த்துட்டு மேலே ஒரு ஐஸ் ஸ்டிக் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்ம மூடி வச்சிடலாம். இதை ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் இல்லை ஓவர் நைட் கூட வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பாத்திரத்துலேயே நான் சேர்த்து வச்சுருக்கிறேன். இதுக்கு மேலே ஒரு பட்டர் பேப்பர் போட்டுட்டு நான் வந்து மூடி வச்சுருக்கிறேன். நான் இன்றைக்கி ஐஸ் ஸ்டிக் எதுவும் போடலை. நீங்கள் ஐஸ் ஸ்டிக் கூட குத்தி வச்சுக்கலாம். நான் இங்கே ஓவர் நைட் வச்சு எடுத்துருக்கிறேன். எடுத்ததுக்கப்புறமா நார்மலாக ரூம் டெம்பரேச்சர் இருக்க தண்ணியில் அடிப்பகுதியை லைட்டாக கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்தோன்னே ஈஸியாக வந்துடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தளவு க்ரீமியாக இருக்குன்னு. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ராகி மாவு பால் பயன்படுத்தி குல்ஃபி ரெடி பண்ணலன்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தளவு க்ரீமியாக இருக்குதுன்னு. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அது மாதிரி ஒரு ஸ்டீல் பாத்திரத்துலேயும் ஊற்றி வச்சுருந்தோம்ல அதையும் நான் எடுத்து காமிச்சிருக்கிறேன். பார்த்தாலே தெரியும் நல்ல க்ரீமியாக இருக்குது. நான் எல்லாம் ஐஸ்டிக் எதுவும் போடாதனால கத்தி இன்சர்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ நான் இதை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். பார்த்தாலே தெரியும் ரொம்ப க்ரீமியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த குல்ஃபி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.